ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம தளபதி விஜயனோட குஷி மூவி வந்து ரிலீஸ் ஆகுங்க. ஆமாங்க, நான் கண்டிப்பாக ரியலி எத்தனை டைம் வேணாலும் பார்ப்பாங்க. தளபதி விஜயனோட படம்னா சொல்லவே வேணாம். ஏன்னா கில்லிக்கு சரி அண்டு சச்சினுக்கு சரி கிட்டத்தட்ட நான் ரீரிலீஸ்க்கே ஒரு 7 டைம் போயிட்டேன். ரெண்டுத்துக்குமே அதுக்கு ஒரு 7 டைம், கில்லிக்கு ஒரு 7 டைம் போனேன், சச்சினுக்கு ஒரு 6 டைம் போனேங்க. இதுக்கு எத்தனை டைம் போகிறேன்னு தெரியல. எனக்கு அவ்வளோ பிரியம் விஜய் நம்மளை. ஏன் நான் எல்லா ஆக்டர்ஸையும் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், பட் விஜயண்ணாலும் ஒரு தனி பிரியம். ஸோ படத்துக்கு வந்தோன்னா, குஷி படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்சமான படங்க. விஜயண்ணனோட கரியரில் அவரோட ஏர்லியர் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு லவ் மூவியாக பண்ணி 2003 வரையுமே கிட்டத்தட்ட லவ் ஜான்ரால தான் இருந்தார். ஸோ இந்த படம் வந்து 2000 வருஷத்தில் வந்தது. ஸோ எஸ்.ஜே. சூர்யா சார் காம்போவில் வந்த படம். ஸோ சொல்லவே தேவையில்லை. தேவா சார் மியூசிக்கில் அப்படி ஒரு படம், விண்டேஜ் படம், அருமையான படம். எல்லோரும் போயிட்டு வைப் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக ஒரு ஹோல்சம் மூமெண்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதான். ரீரிலீஸஸ் பார்த்தீங்கன்னா கில்லி மூவி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணிச்சுங்க ரீரிலீஸ்லேயே. அண்டு சச்சின் படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மூவி எவ்வளோ கலெக்ட் பண்ணணும்னு பார்ப்போம். பட் போயிட்டு ஒரு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. விஜயனை பார்க்குற ஒரு இதே வந்து ஒரு வேறு லெவலாக தான் இருக்கும். ஃப்யூச்சரில் எப்படின்னு தெரியல, பட் எனக்கு அதான் சொல்கிறப்ப ஒரு மாதிரி ஆகுது. பட் இப்போ போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இந்த ரீரிலீஸை வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க எல்லோரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.